நமக்கு ஆஹ், அதோட கண்டினியூஷன். த மாங்க் ஹூ சோல்ட் இஸ் ஃபெராரி அதானே. ஆமாங்க மேம். ஸோ அதோட ராபின் சர்மா. கண்டினியூஷன் சொல்ல ம். போகிறோம். ராபின் சர்மாவோடது. ஓகே மேடம், ஓவர் டு யூ. வணக்கம் மேடம். மாஸ்டர் அனைவருக்கும் வணக்கம். நான் கடந்த 3 வாரங்களாக ராபின் சர்மாவின் தன் பொக்கிஷத்தை விட்டு துறவி என்ற ஞானத்தை, புக்கில் இருக்கிற ஞானத்தை கொடுத்துட்டு வர்றேன். இதுல என்னன்னா வந்து இதுல ஜூலியன் மாடல்ங்கிறவர் வந்து பிரபல வக்கீல் அவரு. ஆனா அவர் வந்து தான் பெரிய வசதியா இருந்தாலும் கூட அவருக்கு ஆத்மார்த்தமான வாழ்க்கை அவர் வாழல. அதனால தன்னுடைய ஆன்மாவுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் தேடுதலுக்காக அவர் இமயமலை சென்று அங்க வந்து சிவானாவின் ஞானிகளில் ஒருவரான ஒருவரை சந்திச்சு அவரை பார்த்துட்டு அவர் சொன்னது வந்து கேட்டு வாழ்க்கைக்கு வந்து சிறந்த ஒரு 7 பழக்க வழக்கங்களை கடைபிடிச்சு வந்தோம்னா வாழ்க்கையில நல்லா மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வந்து தன்னுடைய நண்பரான ஜான் கிட்ட அதை பத்தி பேசிட்டு வர்றாரு. அதுல வந்து மனசுக்கு வந்து தோட்டத்தையும், மனதுல இருக்கிற தோட்டத்துல இருக்கிற களைகளை எல்லாம் எப்படி எடுக்கிறோமோ அது மாதிரி மனதுல இருக்கிற வேண்டாத குப்பைகள் எல்லாம் நம்ம விட்டுறணுங்கிறதும், மேலும் கலங்கரை விளக்கம் ஒரு கட்டடம் வந்து சிவப்பு கட்டடத்த கலங்கரை விளக்கம். மனதில் ரொம்ப குழப்பத்தோடு நம்ம இருக்கும் பொழுது அந்த குழப்பங்கள் எல்லாம் அகலறதுக்கு நம்ம ஒரு இலக்கை நோக்கி போனோம்னா நம்முடைய இலக்கை அடைஞ்சா அதனால நல்ல மகிழ்ச்சியோடு இருக்கலாம் அப்படிங்கறத சொன்னாரு. 3வதாக அந்த பெரிய கலங்கரை விளக்கம் மாதிரி இருந்த அந்த சிவப்பு நிற கட்டிடத்தை தெரிந்துட்டு ஒரு வீரர் வர்றாரு. அந்த ஆள் வந்து பார்க்கறதுக்கு நல்லா 600 வெயிட் வந்து 600 கேஜியும் நல்ல உயரமா இருக்காரு. அவர் வெளியே வர்றது சவுண்டு வந்து அந்த கதவு திறந்த உடனே கிரிச்சுன்னு கேக்குது. இப்ப அத வந்து பத்தி தான் இன்னைக்கு நானு சொல்ல வந்திருக்கேன். அது சாப்டர் 9th வந்துட்டோம். மொத்தமா வந்து இதுல வந்து 13 சாப்டர்ஸ்ல கதையை கொண்டு வர்றாரு மாஸ்டர் இவரு. இதுல வந்து அஹ், நான் 9வது இதுல வந்து சுமோ வீரர், மல்யுத்த வீரர் இருக்காரு இல்லையா, அவரை பத்தி தான் இன்னைக்கு வந்து சொல்றேன். அது வந்து அவரு சிவானாவின் ஞானிகள் வந்து அந்த சுமோ வீரர் இது பத்தி தான் ரொம்ப ரொம்ப இதா பேசிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் வந்து சுய முன்னேற்றத்தை பத்தி கைசன்ங்கிறது வந்து ஜப்பானிய மொழியில வந்து சுய முன்னேற்றம்னு ஒரு பெயர் உண்டு. சுய ஆளுமை. அந்த இலக்கை நோக்கி நீ செல்லணும் ஜான். அப்படி போறதுன்னா அதுக்கு 10 பண்டைய பழக்கங்களை எல்லாம் நான் உனக்கு கற்றுத்தர்றேன். அவற்றை வந்து நீ நம்பிக்கையோடு கத்து வந்தீன்னா ஆச்சரியப்படும்படியான பலன்களை எல்லாம் நீ பார்க்கலாம். அதனால நீ வந்து செய்ய வேண்டியது என்னன்னா கைமாறு நான் சொல்லி தர்றது வந்து இன்னும் ஒரு 4-5 பேருக்கு நீ தினமும் 1 மணி நேரமாவது ஒதுக்கி நான் சொல்லி தர்றேன். இந்த 10 இதுகளை கைசன் விதிகளை வந்து 1 மாதத்துக்குள்ள நீ கத்துக்கணும். கத்துக்கிட்டு அதை வந்து கடைபிடிச்சிட்டு அதை வந்து இங்க இருக்கிறவங்களுக்கும் நீ கத்து தரணும் அப்படின்னு சொல்றாரு ஜூலியன். இப்ப உன்னுடைய முன்னேற்றத்திற்கு வந்து செலவு செய்ய நேரம் இல்லைன்னு நீ சொன்னீன்னா நான் முதல்லயே சொல்லியிருக்கேன் ஏற்கனவே உனக்கு. காருக்குள்ள போய்கிட்டு இருக்கும்போது பெட்ரோல் போட நேரம் இல்லைன்னு சொல்ற மாதிரி தான் அது. அதனால நீ வந்து கரெக்டா நான் சொல்றத ஃபாலோ பண்ணணும். 1 மாசம் நீ வந்து இந்த நான் சொல்ற பழக்கங்களை எல்லாம் கடைபிடிச்சு வந்தீன்னா உன்னுடைய வாழ்க்கையிலும் நல்லா வரலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த வயதான வக்கீல் வந்து இப்படி சொல்ல சொல்ல எனக்கே வந்து ஜான் சொல்றாரு, தினமும் நம்மளே கடைபிடிக்கணும். ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் ஒதுக்க சொல்லியிருக்காரு. நிச்சயமா நம்ம வேலைக்கு நடுவுல இதுக்காக 1 மணி நேரம் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து சுய முன்னேற்றம்னா எப்படி சுய முன்னேற்றம் அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருப்பாரு ஜான். அது வந்து ஒண்ணுமே இல்ல. நீ வந்து இப்ப உனக்கு தண்டால் போட தெரியும் இல்லையா, அது எங்க இன்னைக்கு செய் பார்க்கலாம் அப்படின்னு கேட்பாரு. அப்ப இவர் வந்து தண்டால் எடுப்பாரு. ஒரு 25 எடுத்த உடனே ஐயோ என்னால முடியல ஜூலியன், அவ்வளவுதான் என்னால முடியுது அப்படின்னு நிறுத்திடுவாரு. ஆனா இவர் வந்து இல்ல இல்ல உன்னால முடியும், இன்னும் நீ வந்து எடுக்கணும், இன்னொரு 10 தண்டால் போடு அப்படின்னு உடனே அப்படியே 10 தண்டால் கஷ்டப்பட்டு போட்டு அப்படியே உளுந்துட்டு ஐயோ எனக்கு வலி எடுக்குது உடம்பெல்லாம் அப்படின்னு சொல்லுவாரு. வலிதான் வந்து நமக்கு முன்னேற்றத்துக்கான ஒரு அறிகுறி. அதனால நீ அந்த வலி பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம்
அப்படின்னுட்டு அவரு சொல்லுவாரு, "பாத்தியா இப்ப இதிலிருந்து தெரிஞ்சுக்கோ. உனக்குள்ள ஒரு சக்தி இருக்கு. ஆனா அந்த சக்திய உபயோகிக்கிறதுக்கு நீ ரெடியா இல்ல. இவ்வளவுதான் முடியும் அப்படிங்கிறது நீ இது பண்ணிக்கிற. ஆனா உன்னுடைய முன்னேற்றம் இன்னும் கூட நீ செய்யறதுக்கான சக்தி உன் உடம்புல இருக்குது தெரிஞ்சுச்சா?" அதத்தான் சொல்ல வந்தேன். இன்னொன்னும் நான் சொல்றேன் பாரு. நான் காலேஜ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது, அந்த பேராசிரியர் ஒருத்தரு சொன்ன கதை அது. ஒரு அப்பா ஆஃபீஸ் எல்லாம் போயிட்டு தனியா வீட்ல உட்கார்றாரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக. பேப்பர் எடுத்து படிச்சுட்டு இருக்கும்போது, அவருடைய பையன் வர்றாரு. பையன் "அப்பா வா வெளிய போய் பால் விளையாடலாம்னோன்னே" இவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது வெளிய போறதுக்கு. அதுக்கு அவரு சொல்றாரு, இந்த பேப்பர் படிச்சுட்டு இருக்காருல்ல, அந்த பேப்பர்ல ஒரு உலக வரைபடம் இருக்கும். மேப் இருக்கும். அத சுக்கு நூறா கிழிச்சு கீழ போட்டு, இதெல்லாம் இது ஒட்டி முடிச்ச உடனே நம்ம விளையாட போலான்னு சொல்லுவாரு. அந்த பையன் கொஞ்ச நேரத்திலேயே ஒரு 10 மினிட்ஸ்லயே ஒட்டிடுவாரு. எப்படி இது செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அந்த பையன் சொல்லும், "அப்பா நீங்க குடுத்த இதுல பின்னாடி ஒரு மனிதன் இருந்தான். நான் மனிதன ஒட்டுனேன். அப்ப உலகம் சரியா போச்சு. தெரிஞ்சுச்சா ஜான், நம்மள நம்ம சரிப்படுத்திட்டோம்னா, உலகமும் நமக்கு சரியா தான் இருக்கும். இதிலிருந்து தெரிஞ்சுக்கோ." அதனால இந்த கைசன் மெத்தடுல இவர் ஒரு 10 செய்முறைகள் சொல்லியிருக்காரு. நம்ம நல்லா முன்னேறதுக்கு, வாழ்க்கையில முன்னேறதுக்கு கடைபிடிக்க வேண்டிய 10 செயல்முறைய சொல்லியிருக்காரு. அது முதல் செயல்முறைய எடுத்துட்டீங்கன்னா, தனிமையில் வழிமுறைன்னு பேரு. தனிமையில நம்ம தினசரி என்ன பண்ணணும்? அ ஒரு தனியான ஒரு இடத்துல உட்கார்ந்து 10 நிமிஷமோ, 15 நிமிஷமோ அல்லது 20 நிமிஷமோ நம்ம அ நம்ம மனச அமைதியா வச்சுக்கிட்டு, தியானம். தனிமை வழிமுறைய ஒவ்வொரு நாளும் ஒரே நேரத்துல வேற செய்யணும். அப்ப அதே மாதிரி அந்த தனிமையில் வழிமுறைய மரங்கள் நடுவுல உட்கார்ந்து செஞ்சோம்னா, இயற்கையில செஞ்சோம்னா இன்னும் நல்லா இருக்கும். அது தியானம் செய்யலாம் அப்படின்னு முதல் செய்முறைய சொல்லுவாரு. 2வது உடல் எடை உபாசனை செய்தல் அப்படிங்கிறது. உடல் என்னும் கோயிலை நம்ம பரிசுத்தமாக தினமும் சிறிது நேரம் உடற்பயிற்சி செய்தால் தான், நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் நல்லா நடக்கும். அதுக்கு யோகி ராமனும் அந்த தலைவர் சிவானாவின் ஞானிகளுக்கு தலைவர் யோகி ராமன்னு. அவரும் அவருடைய கூட இருக்கிற அவர்களுடைய சகோதரர்கள், பிணையில கூட இருக்கிற சகோதரிகள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அ வாக்கிங் போவாங்க. 2 நடுவுல மரத்துக்கு 2 மரங்களுக்கு நடுவுல நல்லா வந்து வாக்கிங் போவாங்க. அங்கேயே உடற்பயிற்சியும் செய்வாங்க. மூச்சு பயிற்சி எல்லாம். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, சரியான சுவாசம் தான் சரியான வாழ்க்கைக்கு சமம் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஆசிரியர் அறிவுறுத்துறாரு. 2வது பாயிண்ட். 3வது 3வது செயல்முறை என்னான்னு கேட்டா, அது நமக்கு உயிர் கொடுக்குமே ஊட்டச்சத்துங்களா. ஏன்னா, நம்ம உண்ணும் உணவு இருக்குது இல்லையா? அது நம் வாழ்க்கையை நேரடியாவே பாதிக்கும். நம்ம சரியான உணவு சாப்பிட்டுட்டோம்னா, மனதளவிலும் சரி, உடலிலும் சாப்பிடாம இருந்தோம்னா, சாப்பாடு உணவே சரியான உணவு சாப்பிடாட்டி, மனதிலயும் சரி, உடல் அளவிலும் சரி, சோர்வு தான் ஆகும் இல்லையா? அதனால அந்த யோகிராமன் என்னது உடலுக்கு தரும் ஊட்டச்சத்து, நமக்கு மனதிற்கு தரும் ஒரு மரியாதை அப்படின்னு சொல்றாரு. அதனால உணவு சைவ உணவா இருக்கணும். உயிரோட்டம் உள்ள உணவுகளா இருக்கணும். அதுல அந்த மாதிரி உணவுகள் எல்லாம் இங்க சிவானாவின் ஞானிகள் சாப்பிடுறதுனால, அவங்க குறைஞ்சபட்சம் இப்ப 100 வயசு வரை கூட இருக்காங்க. அந்த வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. ஏன்னா 100 வயது வரைக்கும் வாழ்றாங்கன்னா, அந்த உணவு தான் அதுக்கு முக்கியமான காரணம். காய்கறிகள், பழங்கள், தானிய வகைகள் அது மட்டும் தான் அவங்க சாப்பிடுவாங்க. இந்த இடத்துல அந்த மாமிசம் வெஜ் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க அவங்க. அதனால அவங்க உடம்பு வயதும் அதிகமான வயது வரை இருக்காங்க. 4வது செயல்முறை அறிவே வலிமைன்னு சொல்றாரு. அறிவே வலிமைங்கிறது புத்தகங்கள் படிக்கணும். புத்தகங்கள்ங்கும்போது, நல்ல அறிவ நமக்கு குடுக்குற, ஞானத்தை குடுக்குற புத்தகங்களா தேர்ந்தெடுத்து, ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரமாவது புத்தகம் படிக்கிற பழக்கத்த நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அந்த அந்த புத்தகங்களும் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதாக இருக்கணும். நம்ம படிக்கிற புத்தகங்கள் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் புத்தகங்களாகவும் இருக்க வேணும் அப்படின்னு சொல்றாங்க.
திருப்பியும் வந்து என்ன படிக்கிறாய்ங்கிறத நம்ம வந்து கவனமா வச்சு படிக்கணும். இப்போ மகாத்மா காந்தி இருக்காரு. அவருடைய சத்திய சோதனை, நம்ம அபி அது அது வந்து அபிமானமாக கருதும் முக்கியமானவர்களின் வாழ்க்கை சரித்திரத்த படிக்கலாம். அதனால எல்லாம் படிச்சோம்னா, நமக்கும் வந்து முன்னேற்ற நடை அடையலாம் வாழ்க்கையில. அது இல்லாம வேண்டாத புத்தகங்கள் எல்லாம் படிக்கக்கூடாது. ஆனா படிப்பதற்கு வந்து புத்தகங்கள் படிப்பதற்கு ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரமாவது அ ஒதுக்கணும். அது நல்லது அப்படிங்கிறாங்க. 5வது வந்து சுயரூபத்தை சிந்தித்து பார்ப்பது. சிவனாவின் ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, ஆன்மீக தேடலையும், சுய பரிசோதனையும் மிக முக்கியமாக ஆன்மீக தேடலையும், சுய பரிசோதனையும் முக்கியமா கருதுறாங்க. அது எப்படின்னா, ஒவ்வொரு நாளின் சிந்தனைகளை எல்லாம் எழுத்துப்பூர்வமாகவே செய்வாராம் யோகிராமன். இப்ப நமக்கு வந்து ஒரு நாளைக்கு நமக்கு 60,000த்துக்கு மேல சிந்தனைகள் வருதுன்னு முன்னாடி சாப்டர்கள்லயே பார்த்தோம் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து நமக்கு ஒரு நாளைக்கு என்னென்ன சிந்தனைகள் வருதோ, அந்த சிந்தனைகள் எல்லாம் ஒரு நோட் புக் எடுத்து காலையில இருந்து என்னென்ன சிந்தனை வருதோ, அல்லது ஒரு காகிதத்திலயோ ஒரு சின்ன நோட் எடுத்து எழுதி வச்சுக்கணும். அவ அவ எழுதும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து அத திருப்பியும் எழுத்துப்பூர்வமா எழுதுனது வந்து நம்ம பார்க்குறோம். படிச்சு பார்க்கும் பொழுது, அதுல எது நல்லது, எது கெட்டதுன்னு நம்ம அதுல ஆராய முடியும். நல்லதுன்னா அதை தொடர்ந்து செய்யலாம். கெட்டதுங்கும்போது அத உடனடியாக நிறுத்த என்ன செய்ய வேண்டுமோ, அதை அதை உடனே குறிப்பெடுத்துட்டு, அத செயல்பட ஆரம்பிப்பாராம். இந்த மாதிரி மேல இமயமலையிலேயே இருந்தாலும் கூட, இந்த மாதிரி நல்ல பழக்கங்கள் எல்லாம் வந்து அந்த சிவனாம ஞானிகள் வச்சிருக்கிறதுனால தான், அவங்கள பார்க்கும்போது எப்பவுமே மகிழ்ச்சிகரமா தான் இருப்பாங்க. சுறுசுறுப்பா வேற இருப்பாங்க. எப்பவுமே உற்சாகத்தோடும் இருப்பாங்க. 6வது வந்து வேகமான விழிப்பு நிலை. அதாவது சூரியன் வந்து உதிக்கிறதுக்கு முன்னயே நம்ம எந்திரிச்சிரணும். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னயே எந்திரிச்சோம்னா, நம்முள்ள விரிந்து கிடக்கும் நாளை சரியாக துவக்குவதுதான் அது நல்லது. முதலில் வந்து சில நாட்கள் நமக்கு எந்திரிக்கவே கஷ்டமா இருக்கும். ஆனா வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு 21 நாள் நம்ம இந்த கடைபிடிச்சு வந்தோம்னா, அதே நமக்கு பழக்கமாகிரும். ஒரு 5:30 மணிக்கு இல்ல 5 மணிக்கு 1 நாள், 2 நாள் எழுந்திருக்க கஷ்டமா இருக்கும். தவறாம அந்த கஷ்டத்த பார்க்காம நம்ம ஒரு ஒரு நாளும் 5 மணிக்கு எந்திரிச்சுட்டே இருந்தோம்னா, அதே பழக்கமா போயிரும். சில நாட்கள்லயே நம்மளே வந்து எந்திரிச்சுருவோம் அந்த டைம் ஆனா. ஆ அப்புறம் இன்னொன்னு வந்து ஒவ்வொரு நாளுமே, இன்னைக்கு வந்து இதுதான் நமக்கு கடைசி நாள் அப்படின்னு எண்ணிக்கணுமா. அப்படி எண்ணி நம்ம வாழ்ந்து வந்தோம்னா, வாழ்க்கையில் வந்து அற்புதங்கள் நிறைந்ததாகி வரும். ஐயோ! இன்னைக்கு தான் கடைசி நாள்ன்னு நம்ம நெனைச்சோன்னு வைங்க. ஐயோ! இன்னைக்கு கடைசி நாளு நமக்கு யார் யாரு கூட நல்லது பேசணுமோ, நல்லதையே பேசுவோம். நல்ல செயல்கள செய்வோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு செயல்முறைய வந்து 6வது செயல்முறையில யோகி ராமன் சொல்றாரு. 7வது வந்து சிவனாவின் ஞானிகளுக்கு இசை மிகவும் அவங்க அங்கேயே இருந்தா கூட இசை கேட்பதில் வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமுடையவங்களா இருப்பாங்களாம். இசை வந்து நம்ம உள்ளத்தையும், மனசையும் நல்லா வந்து உற்சாகப்படுத்தும் இல்லையா? தினமும் நம்மளுமே வந்து சிறிது நேரமாவது இசைய கேட்கறது ரொம்ப நல்லது. இசை கேட்டு இருந்தோம்னா, மனசுக்கும் சரி மகிழ்ச்சியா இருக்கும். நம்ம ஒரு சோர்வா இருக்கும்போது பாட்ட கேட்டோம்னா, நமக்கு அந்த சோர்வு வந்து நீங்கி போயிரும். அப்புறம் 8வது செயல்முறை வந்து வார்த்தையினுடைய வலிமைய பத்தி ஆசிரியர் இங்க கொண்டு வர்றாரு. சிவனாவின் ஞானிகள் வந்து காலை, மாலை, இரவுலயும் சில மந்திரங்களை உச்சரித்து, அதன் மூலம் உற்சாகமாகவும், தங்களுடைய கவலைகள் எல்லாம் மறந்துட்டு மந்திரங்கள உச்சரிச்சுட்டு இருப்பாங்களாம். வார்த்தைகள் வந்து நம்மளுடைய மனநிலையை அ நேரடியாகவே பாதிக்கும் இல்லையா? நம்ம பேசுறது. இப்ப வந்து எழுத்துப்பூர்வமாகவோ, அல்லது வந்து வாய் வழியாகவோ நம்ம வந்து நல்ல வார்த்தைகள சொல்லிட்டு வந்தோம்னா நல்லா இருக்கலாம். அதுக்கு உதாரணமா, இப்ப நான் வந்து ஆரோக்கியமா இருக்கிறேன். என் மனசு நல்லா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் சில அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம உறுதிமொழி எல்லாம் டெய்லி சொல்லிட்டு வந்தோம்னா, நிச்சயமா நமக்கு சோர்வும் இருக்காது. நம்ம வந்து நல்லாவும் இருக்கலாம். ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம்னாலே, நமக்கு நடப்பதும் நல்லாவே இருக்கும். ஆனா எந்திரிக்கும்போதே நமக்கு இன்னைக்கு சோர்வா இருக்குது, நம்ம அப்படின்னு நம்ம நெனைச்சோம்னா, அந்த நெனைப்பே வந்து நம்ம செயல்லயும் காட்டுவோம். உடனே சோர்ந்து போயிருவோம். எந்த வேலைய எடுத்தாலும் இன்னைக்கு சோர்வா இருக்குது. ஏன்னா நம்ம அப்படி வந்து நெனைக்கிறோம்.
அந்த மாதிரி வார்த்தையினுடைய வலிமை வந்து நம்ம உடலையும், மனதையும் பாதிக்கும், நம்முடைய செயலையும் பாதிக்கும். அதனால வார்த்தை வந்து நம்ம உள்ளுக்குள்ள போற வார்த்தையும், வெளிய சொல்ற வார்த்தை எல்லாத்துலயுமே வார்த்தைக்கு வந்து ஒரு தனி வலிமை இருக்கு. அது வாக்ஷேத்திரத்திலேயே நம்ம பத்ரிஜியும் சொல்லியிருக்காரு இல்லையா? அது மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நம்ம வந்து எப்பவுமே நல்லதையே பேசணும் அப்படிங்கிறது. அப்புறம் 9வது செயல்முறை வந்து நன்மை அளிக்கும் நற்குணங்கள பத்தி சொல்றாங்க. அதாவது நமக்குள்ள இருக்கும் நல்ல பழக்கங்கள வந்து வளர்த்துக் கொள்ள வேண்டும். எது தேவையோ அதை வந்து செய்யணும். அது வந்து சில குறிப்பிடத்தக்க தத்துவங்கள அவங்க கடைப்பிடித்து வந்தார்கள். அது என்னன்னா, எப்பவுமே கடினமான உழைப்பு. உழைப்பாளிகள் காலையில எந்திரிச்சா சாயங்காலம் வரைக்கும் நல்லா உழைப்புல வந்து நல்லா செய்வாங்க. கடினமான உழைக்குவாங்க. அப்புறம் வந்து மற்றவர்களுக்கு வந்து ரொம்ப பரிவு காட்டுவாங்க மற்றவர்களிடத்துல. அவை அடக்கம், பொறுமை, உண்மை தவறாமை, துணிச்சல் ஆகியவற்றைத்தான் அ இந்த முக்கியமான தத்துவங்களாக அந்த சிவானா விஞ்ஞானிகள் கடைப்பிடிச்சு வந்தாங்க. இந்த மாதிரி எல்லாம் நம்ம கடைப்பிடிச்சு வந்தோம்னா, நமக்கு வந்து நிச்சயமா அந்த நல்ல குணங்கள் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா, நிச்சயமா நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும். 10வது வந்து எளிமையில் வலிமை. அதாவது எளிமையா இருக்கணும். அதுக்கு ஜூலியன் சொல்லுவாரு. நான் வந்து என்னுடைய பழைய வாழ்க்கை உனக்கு தெரியும் ஜான். நெறைய பேப்பர்ஸ் வாங்கி வச்சுப்பேன். ட்ரெஸ் வந்து எக்கச்சக்கமா வச்சிருப்பேன். பெரிய நெறைய செலவுகள் செய்வேன். அந்த மாதிரி இல்லாம, நம்ம வாழ்க்கை வந்து வாழ்வதே இதன் அடிநாதம் தான். என்னன்னா எளிமை தான். இந்த ம் பொதுவா வெளியில உணவு அருந்துறாங்கல்ல நெறைய பேரு. நெறைய நாட்கள் எல்லாம். டெய்லியே சில பேர் வெளிய போய் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நிறுத்திட்டு, விலை மதிப்பில்லாத அ க பொருள் எல்லாம் வாங்குறது. வேண்டாததெல்லாம் வாங்கி வாங்கி சேர்த்திக்குவோம். வீட்ல ஆல்ரெடி இருக்கும். ஆனாலும் இத வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது வந்து எளிமை இல்ல. இதெல்லாம் வந்து அனாவசியமான செலவுகள் எல்லாம் செய்யறத நிறுத்தணும் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்புறம் இன்னொன்னு வந்து நம்ம வெளிய போய் விளையாடுறத விட, குழந்தைகளோட நம்ம நாட்கள வந்து கழிச்சோம்னா, நமக்கு ரொம்ப நல்ல மகிழ்ச்சியா இருக்கும். அப்படின்னு இந்த 10 நல்ல வழிகள வந்து சிவனாவின் ஞானிகள் சொல்லி தராரு. அத வந்து ஜூலியன் மாண்டில் தன் ஃப்ரெண்டுக்கு சொல்லி, இந்த 10யும் நீ கடைபிடிச்சு வந்தீன்னா, வாழ்க்கையில வந்து நிச்சயமா உனக்கு மகிழ்ச்சி தான் கிடைக்கும். அதனால இந்த 10 இதையும் துணிவு வந்து ரொம்ப முக்கியம் அதுல. துணிச்சலோட இருக்கணும். எந்த ஒரு செயல செய்யணும்னாலும், நீ வந்து துணிச்சலோட செஞ்சீன்னா, அது வந்து நல்லதே நடக்கும். அ ரொம்ப கவனமாவும் இருக்கணும். துணிச்சல் வந்து அதிகமா தேவைப்படுறது எதனால தெரியுமா? துணிச்சல் இருக்கிறவங்க வந்து எந்த ஒரு செயலையுமே நல்லபடியா செய்வாங்க. அப்படிங்கிறத முடிக்கிறாரு. இதுல வந்து இந்த சாப்டர்ல முக்கியமா அவர் வந்து சொல்றது, ஒரு ஒரு சாப்டர்லயும் கடைசியில வந்து அந்த செயல்முறைகள பத்தி சொல்லி வர்றாரு ஆசிரியர். அதுல இந்த சாப்டர் வந்து ம் இந்த கைசன் இது இருக்காரு இல்லையா? அதுல வந்து இவரு வந்து கைசன் வந்து பயிற்சி செய்யணும். அதாவது கைசன் பயிற்சிங்கிறது வந்து, நான் இப்ப சொன்னேன்ல முதல்ல எடுத்தோனே கைசன்னாலே ஜப்பானிய மொழியில் சுய முன்னேற்றம். நம்ம சுய முன்னேற்றத்தை தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப குறிக்கோளோட தான் வாழணும். வாழ்க்கையில வந்து எப்பவுமே ஒரு குறிக்கோள் வச்சு வாழ்வது தான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள் சொல்றாங்க. அ உன்னுடைய வாழ்க்கையின் அர்த்தத்தையும், குறிக்கோளையும் அடையாளம் கண்டு, பின்னர் அதன்படி வாழ்வது தான் குன்றாத நீண்ட நிம்மதியை தரும். நமக்கு நிம்மதி வேணும்னா, நம்ம வாழ்ற வாழ்க்கையினுடைய அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கணும். குறிக்கோள் என்னங்கிறத முதல்ல நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சுக்கணும். நம்ம என்ன குறிக்கோளோட இருக்கிறோம் அப்படிங்கிறது இருந்தா தான், நமக்கு வந்து மனசு நிம்மதியா இருக்கும். சிறந்த வாழ்க்கைக்கு பணியிடத்திற்கும், ஆன்மீக ரீதியிலும் குறிப்பிட்ட இலக்குகள் அமைத்து, அவை வந்து துணிச்சலுடன் அவற்றை பின்தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து செயல்முறை தொகுப்புல வந்து அந்த ஆசிரியர் ஒரு செயல்முறைக்கும் கடைசியில ஒரு தொகுப்பு குடுத்திருக்காரு. அதுல வந்து இத சொல்றாங்க. எதைக் கண்டும் பயம் வந்து கொள்ளக்கூடாது. அது பயம் வந்து நமக்கு வந்துச்சுன்னா, அ அத பத்தி சொல்லணும்னா, இப்ப நமக்கு வந்து ஒரு பயம் வருது. அந்த பயத்த நம்ம வெல்லணும்னா, அந்த பயத்தையே நம்ம வந்து
எதிர்கொள்ளணும். இப்போ ஒரு சிலருக்கு வந்து பயங்கிறது வந்து இப்போ இந்த மாதிரி பேசுறதுக்கு கூட பயமா இருக்குது. அந்த மாதிரி பயமா இருக்குதுன்னா, திருப்பி திருப்பி நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது, அந்த பயம் நம்மள விட்டு அகன்றும். அந்த மாதிரி தான் இதுல அவரு சொல்றாரு, இந்த ஆசிரியரு. இத வந்து நம்ம எது மேல பயம் இருக்குதோ, அந்த பயத்த மேலயே நம்ம வந்து கவனம் செலுத்தி, அந்த பயம் வந்து நம்ம விட்டு போகுற மாதிரி அ செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. திருப்பி இன்னொரு இது வந்து, சிறப்பான ஒளிமயமான வாழ்க்கை வந்து வாழ 10 வழிமுறைகள இதுல சொல்லியிருக்காரு இல்லையா? அந்த 10 வழிமுறைகளையும் நம்ம வந்து கையாண்டோம்னா, நிச்சயமா வாழ்க்கையில வந்து சிறப்பாக வாழலாம். பிரபஞ்சமே துணிச்சலானவங்கள தான் வந்து எப்பவுமே ஆதரிக்கும். அதனால வாழ்க்கை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லுவது என்று நீ முழுமையாக நம்பி முடிவெடுத்தாயானால், உன் ஆன்மாவின் வலிமை அ வலிமை உன்னை வந்து வழிகாட்டி அதிர்ஷ்ட பொக்கிஷங்களை நிறைந்த இடத்துக்கு உன்னை சேர்க்கும். அதனால நீ வந்து மனதால மட்டும் இல்ல, உடலால மட்டும் இல்ல, அதுக்கு தேவையானத மட்டும் செஞ்சுட்டீன்னா மட்டும் நீ வாழ்க்கையில நிம்மதியா இருக்க முடியாது. நம்ம ஆன்மாவுக்கு எது தேவையோ, ஆன்மாவுக்கு தேவையான விஷயங்களை நம்ம அறிந்து, அத செஞ்சா தான் நம்ம வந்து நிம்மதியா இருக்க முடியும் அப்படிங்கிறத இந்த சாப்டர்ல சொல்லி முடிக்கிறாரு. அப்புறம் அடுத்த சாப்டருக்கு போனோம்னா 10வது அத்தியாயத்துல என்ன வந்து அந்த சுமோ வீரர் வந்து நிர்வாணமா தான் இருப்பாரு. தன்னுடைய ஆண்குறிய சுத்திலயும் ஒரு ஒயர் கம்பி பிங்க் நிற கம்பி ஒண்ணு சுத்தி இருப்பாரு இல்லையா? அந்த கம்பிய பத்தி என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அது வந்து ஆற்றலும், வலிமையும் மிகுந்த என் மனதை தொட்டு தொட்டது போல் பாவித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத கற்றுக்கொண்டேன். கலங்கரை விளக்கமா வந்து இலக்குகள் அமைப்பதின் முக்கியத்துவை நம்ம பார்த்துட்டோம். ஆனா வந்து இங்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா, இலக்குகள் அமைப்பதின் முக்கியத்துவத்தை வந்து நம்ம பார்த்துட்டோம். 9 அடி உயரமும் 400 கிலோ எடையும் உள்ள இந்த பிரம்மாண்டமான சுமோ மல்யுத்த வீரர் வந்து அவருடைய மூலம் கைசன் பற்றியே நம்ம தெரிஞ்சுக்கணும். அது கைசன் வந்து சுய ஆளுமை. நம்ம எப்படி நம்மள ஆளணும் அப்படிங்கிறத முக்கியத்துவத்தை பற்றி கற்றுட்டோம். ஆனா அந்த சுமோ வீரன் வந்து ஒரு பிங்க் நிற கம்பி மட்டுமே அணிந்திருந்தான் இல்லையா? மற்றபடி நிர்வாணமாக இருந்தான் என்பது இந்த கதையில வருது. அந்த பிங்க் நிற கம்பியினுடைய இத பத்தி நம்ம வந்து இந்த அத்தியாயத்துல தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து சுய ஒழுக்கமும், கட்டுப்பாடும் தான் அவசியம் அப்படிங்கிறத வந்து இந்த பிங்க் நிற கம்பி நமக்கு அறிவுறுத்துறதாக சுய சொல்றாரு. சுய ஒழுக்கம்ங்கிறது ஒரு நபர் வந்து க ஒரு ஒரு வயர் கம்பியை போன்றது சுய ஒழுக்கம். எப்படின்னா, அந்த ஒயர் கம்பி பார்த்தீங்கன்னா, அதுல நெறைய கம்பிகள் வந்து சுத்தி இருக்கும். அது கம்பி வந்து சுத்தி இருக்கும் பொழுது, அது வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே ஒண்ணொண்ணா பிரிச்சீங்கன்னா, ரொம்ப மெல்லிசா தான் இருக்கும் அது. அதனால அந்த தனியா தனியா எடுத்தீங்கன்னா, அந்த சிறு சிறு கம்பிகள் வந்து ஒன்றா இருக்கும் பொழுது, நல்லா அதாவது வலிமையாக இருக்கும்னு சொல்ல வர்றாரு. ஆனா அது வந்து ஒண்ணு சேர்ந்தா தான் அப்படி வலிமையா இருக்கும். அத வந்து பிரிச்சு பிரிச்சு நம்ம பார்த்தோம்னா, அந்த சிறு கம்பிகள் வந்து அவ்வளவு வந்து பலமானதாக இருக்காது. அதனால எளி நம்ம வாழ்க்கைய எடுத்துட்டோம்னா, பிரச்சனைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில உருவாக்கும் பொழுது, அதை எதிர்கொள்ள வேண்டிய மனோசக்தியும், சுய கட்டுப்பாடும் நமக்கு வந்து தேவை அப்படிங்கிறத ஜூலியன் வந்து ஜான் கிட்ட சொல்லுவாரு. மன வலிமை இல்லாது இருப்பது வந்து மனதில் இருக்கும் ஒரு பெரிய குறைபாடு. மன வலிமை எப்பவுமே இருக்கணும். இப்போதே சொல்லிவிடுகிறேன், உனக்கு வந்து இந்த குறைபாடு இருந்தால் உடனே மனத்துல வந்து வலிமை இல்லாம இருந்தோம்னா, அது பெரிய குறைபாடு. அத வந்து நிவர்த்திக்க செஞ்சுக்க ஜான். அது ரொம்ப பெரிய குறைபாடுன்னு சொல்றாரு. நீ வந்து 5 மணிக்கு எந்திரிச்சு தியானத்தின் மூலம் மனசை வந்து ஒருமுகப்படுத்தணும். சுகமான படுக்கையில் படுத்துட்டு அப்படியே உறங்கிட்டே இருக்கலாம்னு நெனச்சுட்டு இருக்காம, ஒரு ஒரு நாளும் காலையில எழுந்து தியானம் செய்யணும். அப்ப வந்து ம் வேண்டாததெல்லாம் யாராவது நடுவுல பேசுனாலும் அத பத்தி எல்லாம் நீ பதில் சொல்லாம, நீ வந்து சுய கட்டுப்பாடோட இருக்கணும். சுய கட்டுப்பாடுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அ சிவானாவில் இருந்த கடைசி தின மாலையில் வந்து அங்கிருந்த ஞானிகள் வந்து இதத்தான் சொல்றாங்க. அதாவது ஒழுக்கம் வந்து எப்படிங்கிறது துணிச்சலும்,
அமைதியும் நிறைந்த குணங்கள் வந்து ஒழுக்கமா இருந்தீன்னா, உனக்கு உன்னுடைய மனசுக்குள்ளேயே அது உருவாகும். மனோதிடம் இருந்த நற்குணத்தினால் தான் வாழ்க்கையில் வந்து நம்ம மனோதிடத்தோட இருந்தா தான் வாழ்க்கையில் வந்து உயரிய நிலைக்கு செல்ல முடியும் ஜான். அதனால நீ வந்து மகிழ்ச்சியாவும் இருக்கலாம், உற்சாகமாவும் இருக்கலாம். அதனால சுய கட்டுப்பாடோட இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறத சொல்றாரு. அப்புறம் அதே மாதிரி நல்லா வாழ்க்கையில வசதியா மேம்பட்டு நல்ல ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்கள எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க யாரையும் பார்த்துட்டு அவங்கள மாதிரி இருக்கணும், நானுன்னே நினைக்க மாட்டாங்க. ஏன்னா, அவங்க வந்து தன்னுடைய மனச கட்டுப்பாடோட வச்சு, அவங்க நல்ல ஒழுக்கத்தோடையும், இதாவும் இருக்கிறதுனால தான் அவங்க வந்து நேர்மையாவும் அந்த அவங்க தத்துவங்கள் பார்த்தோம் இல்லையா? அந்த 6வது இதுல 6 தத்துவங்கள் மனக்கட்டுப்பாடு, எல்லாருக்கும் உதவும் தன்மை, இப்படியெல்லாம் இருக்கிறவங்க, பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்கலாம் பார்த்தா, சுய கட்டுப்பாடோட, ஒழுக்கமும் தான் இருக்குது. அதனால தான் ஆ நல்லா இருக்காங்க. அவங்க வந்து நல்லா இருப்பாங்க. அடுத்தவங்கள பார்த்து நம்ம அவங்கள மாதிரி இருக்கணுமே அப்படின்னெல்லாம் வந்து கம்பேர் பண்ண மாட்டாங்க. அ அவங்க நல்லா இருக்கிறதுக்கு மெயின் காரணமே சுய கட்டுப்பாடு தான். சுதந்திரம்ங்கிறது வந்து வீடு கட்டுவத போல தான். ஒவ்வொரு செங்கலாத்தான் நம்ம எடுத்து வீடு கட்ட முடியும் இல்லையா? அதே மாதிரி தான் மனோதிடம் வந்து எந்த நேரத்திலயும் சரியானவையே செய்ய உனக்கு வேண்டிய துணிச்சலையும், ஆற்றலையும் கொடுக்கும். மனதிடத்தோட இருந்தோம்னா, செங்கல்ல எப்படி நம்ம வந்து வீடு கட்டுறதுக்கு இது பண்றோமோ, அதே மாதிரி நம்ம வந்து மனதிடத்தோட இருந்தோம்னா, நமக்கு வந்து நிச்சயமா துணிச்சலும் வரும். அப்படின்னு. உனக்கு கிடைக்கும் வாழ்க்கைக்கு, நீ விரும்பும் வாழ்க்கையே உன்னுடைய நீ என்ன விரும்புறியோ அந்த மாதிரி வாழ்க்கையும் கிடைக்கும். அதனால சுய கட்டுப்பாடுங்கிறது வந்து மனதை கட்டுப்படுத்துவதை மனத தான் கட்டுப்படுத்துமே ஒழிய, அது வேற எதுவும் இல்ல. மனதின் ஆற்றலுக்கு மனோதிடம் தான் முக்கியம். மனத கட்டுப்படுத்துனா, வாழ்க்கையே கட்டுப்படுத்துற மாதிரி ஆகும். நீ வந்து 6 மணிக்கு தினமும் எந்திரிச்சீன்னா, அதே மாதிரி சுய கட்டுப்பாடோட நீ வந்து சுய முன்னேற்றத்துல எந்திரிச்சு நேரடியா அதே மாதிரி உடற்பயிற்சியும் வைத்துக் கொள்ளலாம். இந்த மாதிரி நம்ம சிவனாவின் இவங்க சொல்ற மாதிரி, இந்த 10 நல்ல பழக்கங்கள்ல காலையில நேரத்துல எந்திரிக்கணும், நல்ல உணவு, உடற்பயிற்சி, நல்ல புக்கு படிக்கிறது, தன்னை வந்து சுய பரிசோதனை செய்து கொள்வது, அப்படியெல்லாம் சொன்னாங்க இல்லையா? அதே மாதிரி இருந்தா, என் வாழ்க்கையில நம்ம ரொம்ப நல்லா முன்னுக்கு வரலாம். அப்படிங்கிறத திருப்பி எடுத்து எடுத்து சொல்றாரு. இந்த இதுலயும் சொல்றாங்க. அதாவது இந்த சுமோ வீரன பத்தி 10 இது சொன்னோனே, அவரு வந்து தன்னுடைய இதுல பிங்க் நிற கம்பிய பத்தியும், அதே மாதிரி அதையே தான் சொல்லிட்டு வர்றாங்க மீண்டும் மீண்டும். அந்த சீக்கிரமா எழுந்திருக்கணும். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கூட சீக்கிரமா எந்திரிக்கணும். சூரிய இதுக்கு முன்னாடி எந்திரிக்கணும். அது மாதிரி நல்ல பழக்கங்கள தான் சொல்லிட்டு வர்றாங்க. இதனுடைய செயல்முறையில தொகுப்பு பார்த்தீங்கன்னா, பொதுவா வந்து இந்த ஒயர் கம்பி என்னத்த நமக்கு சொல்ல வருதுன்னா, அ கட்டுப்பாடுடன் வாழணும். உண்மையான அறிவு வந்து சிறு சிறு துணிச்சலான காரியங்கள் செய்வதில் தான் உருவாகுது. உண்மையான அறிவு. உண்மையான அறிவுங்கிறது நல்ல துணிச்சலான காரியம். எது நமக்கு செய்ய பயமா இருக்குதோ, துணிச்சலா அது மேல நம்ம செய்யணும். அப்ப வந்து நமக்கு சுத்தமா அந்த பயமும் போயும், துணிச்சலும் வரும். அந்த சுய கட்டுப்பாட்டை மேலும் மேலும் வளர்த்துனோம்னா, அது இன்னும் சிறப்பாக வளரும் அப்படிங்கிறத முழுமையான சிறப்பான வாழ்க்கைக்கு மன வலிமை வந்து மிக முக்கியமான பண்பு வந்து மன வலிமை தான் அப்படிங்கிறதையும் ஆசிரியர் அறிவுறுத்துறாரு. மந்திர சொற்களோடு சேர்த்து சுய பிம்பத்தை மனக்கண்ணில் பார்ப்பது, அப்புறம் மௌன விரதம்ங்கிறது ரொம்ப முக்கியமா இந்த இதுல சொல்றாரு. கொஞ்ச நேரமாவது ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் மௌன விரதம் இருந்தா நல்லது. அ வேண்டாத கெட்ட எண்ணங்கள் நம்ம மனசுல இருக்கிறது எல்லாம் அழிச்சாலே, போர் தொடுத்தாலே, அந்த அலையா விருந்தாளிகள் எல்லாம் தானா போயிடும். வேண்டாத கெட்ட இதுகள்லாம் நம்ம மனசுல இருக்கும்போது, நம்ம நல்ல எண்ணங்கள் இந்த மாதிரி நல்ல இதெல்லாம் செஞ்சோம்னாலே, நம்ம மனச விட்டு போயிரும்ன்னு இந்த 9 அண்ட் 10வது அத்தியாயத்துல ஆசிரியர் மிக அருமையா சுய கட்டுப்பாடையும், அத கடைப்பிடிக்க வேண்டிய 10 அறிவுரைகளையும் சிவானாவின் ஞானிகள் மூலமாக கத்துட்டு வந்தத ஜூலியன் மாண்டில் வந்து தன்னுடைய நண்பர் ஜான் கிட்ட பகிர்றார். இத்தோட நானு இந்த இதைய முடிக்கிறேன் மிஸ்டர். தேங்க் யூ மிஸ்டர்.
எஸ் மேடம். தேங்க் யூ. சுய கட்டுப்பாடு பத்தி தான் இந்த